பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. கடந்த 16/5/2014 தாமிரபரணி ஆற்றில் உள்ள படித்துறையில் சரி செய்யவும், கண்டடியம் கால்வாயில் உள்ள பழைய பாலங்களை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைக்கவும், சேரன் மகாதேவி சட்டமன்ற அலுவலகம் மூடிய கிடப்பதை வேறு துறைக்கு, அந்த கட்டிடத்தை வேறு துறைக்கு மாற்ற வேண்டும் என அப்போதைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனு அளித்தேன். மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாபநாசம் சிவன் கோயில் எதிரே உள்ள படித்துறை சரி செய்யப்பட்டது. கண்டடியம் கால்வாயில் புதிய பாலமும் கட்டப்பட்டது. சட்டமன்ற அலுவலகம் வேறு அரசு துறைக்கு ஒதுக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இந்த மனுவின் நகல் மக்களின் பார்வைத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் மகா புத்கரம் விழா நடைபெற உள்ளது என கடந்த 8/8/2018 தினமறை செய்தி வெளியானது. கடந்த 12/8/2018 அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டது. 15/8/2018 அவசர மனுவாக வழக்கு எண் WP நம்பர் 18/312 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மாண்புமிகு நீதிபதிகள் உடனடியாக விசாரிக்க முடியாது என கூறி 15 நாள் கழித்து மீண்டும் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என ஆணையிட்டனர். இதன் அபிடவிட்டின் நகல் ஆணை நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் 15/2/2019 தாமிரபரணியில் உள்ள 149 படித்துறைகளும் சரி செய்ய வேண்டும் என வாக்கள் தாக்கல் செய்த வழக்கு எண் WP நம்பர் 3868/2019 ஆகும். அபிடவிட்டின் நகல் ஆவணங்கள் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு நீதிபதி திரு கிருபாகரன் அவர்கள் 20/2/2019 படித்துறை சரி செய்த விவரம் நில அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிட்டனர். அறிக்கையை 6/3/2019 தாக்கல் செய்ய வேண்டும் என ஆணையிட்டனர். இவரின் ஆணை மிகவும் பாராட்டுக்குரியது. இவரின் ஆணை நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் படித்துறை சரி செய்தது சம்பந்தமாக இன்று வரை எந்த நிலை அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. கடந்த 13/3/2019 கூடுதல் ஆவணங்கள் கூடுதல் அபிடவிட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. ESR நம்பர் 25/22/2019 ESR நம்பர் 25/2019 ஆகும். இதன் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்.